ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஜென்ம நட்சத்திரம் என்று என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி நாம் பார்க்கலாம். அதாவது ஜென்ம நட்சத்திரம் என்பது நீங்கள் பிறந்த மாதம், பிறந்த நட்சத்திரம், இதை இரண்டையும் கணக்கில் கொண்டு அன்று வருவதால். இப்போ வைகாசி மாதம் பிறந்தால் வைகாசி மாதம், அதன் பிறகு வைகாசி மாத சித்திரை நட்சத்திரம் பிறந்தால் சித்திரை நட்சத்திரம், அதுதான் கணக்கு. அதை வைத்துத்தான் ஜென்ம நட்சத்திரம் கொண்டாட வேண்டும். ஆங்கில தேதியை வைத்து கொண்டு கொண்டாடக்கூடாது. ஆங்கில தேதி மாறும், காலண்டர் படி அது இருக்கும். ஆனால் பஞ்சாங்கப்படி அந்த ஆங்கில தேதி மாறும். எனவே பிறந்த நாள் என்பது நீங்கள் பிறந்த மாதத்தில் வருகின்ற நட்சத்திரத்தில் தான் கொண்டாட வேண்டும். அதுதான் சரியான முறை. அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த தினம் உங்களுக்கு ஒரு சக்தி மிகுந்த ஒரு தினம். ஏனென்றால் வருடத்தில் ஒரு முறை சூரியன் அந்த ராசியிலும் சந்திரன் உங்கள் ராசியிலும் இருக்கிறது. அதே ராசியில் தான் இருக்கும். எனவே அது உங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தினம். அன்றைய தினம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், கண்டிப்பாக கோயிலுக்கு சென்று அந்த தெய்வத்தை வழிபட வேண்டும். அந்த தெய்வத்துக்கு அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். அது மிக மிக முக்கியம். உங்களுக்கு நல்ல ஒரு அருள் கிடைக்கும், தெய்வ அருள் கிடைக்கும். அவையெல்லாம் உண்டு. ஒவ்வொரு மாதமும் உங்கள் நட்சத்திரம் வரும். அந்த நட்சத்திரத்தை அன்று கூட நீங்கள் அந்த கோயிலுக்கு சென்று அந்த கடவுளை வழிபட்டு அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவது மிக நல்லது. குறிப்பாக உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்று அந்த தெய்வத்துக்கு சிறப்பான அபிஷேகங்கள், ஒரு பூஜை கூட நீங்கள் செய்யலாம். நல்ல பலன் கிடைக்கும். உங்கள் தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் தீரும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தினம் அந்த ஜென்ம நட்சத்திர ஒரு தினம். இந்த ஜென்ம நட்சத்திரம் இறை வழிபாடுதான் மிக மிக முக்கியமாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், அன்னதானம், தான தர்மம் செய்வதாக இருந்தால் அன்னதானம் கண்டிப்பாக செய்யலாம். அந்த ஏழைகளுக்கு அன்றைய தினம் நீங்கள் அன்னதானம் செய்வது என்பது அவர்கள் வயிறார உங்களை வாழ்த்துவார்கள். ஏனால் வயிறு வாழ்த்தினால் நிச்சயமாக நீங்கள் அதை நம்பலாம். அந்த வாழ்த்து நம்மை நிச்சயமாக வாழ்க்கையில் உயர்வடை செய்யும். நாம் நிச்சயமாக நன்றாக இருப்போம். எனவே அன்னதானம் என்பது மிக சிறந்த ஒரு தானம். அதை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதன் பிறகு இந்த அனாதை குழந்தைகளுக்கு கொடுப்பது, ஏதாவது அனாதை இல்லங்களுக்கு நீங்கள் உதவி செய்வது தாராளமாக செய்யலாம். அவையெல்லாம் செய்வது மிக மிக முக்கியம். அதன் பிறகு நீங்கள் சில பிரச்சனைகளுக்கும் பரிகாரம் கூட உங்களுக்கு ஜோசியர் சொல்லியிருப்பார். அந்த பரிகாரங்கள் அதை செய்வது கூட இந்த ஜென்ம நட்சத்திரத்தில் செய்வது மிகவும் விசேஷமான பலன்களை கொடுக்கும். மாதந்தோறும் வருகிற நட்சத்திரத்தன்று கூட உங்கள் பரிகாரங்கள் அன்றைய தினம் வைத்துக் கொள்வது நல்லதுதான். ஜென்ம நட்சத்திரம் என்று செய்வது 100% பலன்கள் கொடுக்கும். அதில் சந்தேகமே இல்லை. இந்த ஹோமங்கள் கூட நீங்கள் செய்வது மிகவும் சிறப்பு. ஹோமங்கள் என்றால் அது ஒரு 2 வகை உண்டு. ஒன்று செல்வத்திற்காக செய்யப்படும் ஹோமம், அந்த கணபதி ஹோமங்கள் தான் செல்வத்திற்காக செய்யப்படும். லட்சுமி குபேர ஹோமம், சொர்ணாகர்ஷண பைரவர் ஹோமம், இவையெல்லாம் கூட நீங்கள் செய்யலாம். அல்லது இந்த பரிகார ஹோமங்கள், 2வது சொல்ற பரிகார ஹோமங்கள், அது ஜென்ம நட்சத்திரத்தினாலில் செய்வது நல்லது. அதாவது நோய் எல்லாம் இருந்தால் ஏதாவது சரி அந்த நோய் தீர்வதற்கு கூட அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் அந்த ஹோமம் செய்யலாம். ஆயுள் விருத்திக்காக ஆயுஷ் ஹோமம் பண்ணலாம். அதன் பிறகு சற்று நோய் தீர்வதற்கு தன்வந்திரி ஹோமம், ஆபத்தான கண்டங்கள் இருக்கும். அந்த ஆபத்தான கண்டங்கள் தீர வேண்டும் என்றால் அந்த மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணலாம். எதிரிகளின் தொல்லை நிறைய இருக்கிறதா, ஒன்று கவலை வேண்டாம், சுதர்சன ஹோமம் பண்ணினால் எதிரிகள் தொல்லை நீங்கும். இது போன்ற ஹோமங்கள் கூட நீங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்று செய்யலாம். மிகவும் சிறப்பு. அதன் பிறகு ஏதாவது நிலம் வாங்க வேண்டியிருக்கு, வாங்கலாம். அதன் பிறகு சொத்து வாங்க வேண்டியிருக்கிறது, வீடு வாங்க வேண்டியிருக்கிறது என்றால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். பண்ணை நிலங்கள் வாங்க வேண்டும் என்றால் கூட வாங்கலாம். வாங்கி அன்றைய தினம் உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் முடிந்தால்
அட்வான்ஸ் தொகையை செலுத்தி வைப்பது, அல்லது அன்றைய தினமே முடிந்தால் பத்திரப்பதிவு கூட செய்யலாம். கிரகப்பிரவேசம் கூட அன்றைய தினத்தில் செய்யலாம். எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. உங்கள் ஜென்ம நட்சத்திரம் என்னைக்கோ அந்த மாதிரி ஒரு நாளில் நீங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்று கிரகப்பிரவேசம் பண்ணும்போது எந்த திதி நட்சத்திரம் எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அந்த அளவுக்கு சிறப்பு அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் உண்டு. எனவே ஜென்ம நட்சத்திரத்தன்று இவையெல்லாம் தாராளமாக செய்யலாம். அதுபோல் இந்த மாத நட்சத்திரங்கள் வரும். அதாவது உங்கள் நட்சத்திரம் ஒவ்வொரு மாதம் வரும். அந்த ஒவ்வொரு மாதத்தில் கூட நீங்கள் விளக்கேற்றி வழிபடலாம். அது ஒரு நல்ல பலன்கள் கொடுக்கும். இவையெல்லாம் தவறாமல் செய்ய வேண்டும். அதன் பிறகு பார்த்த மாதிரி எது செய்யக்கூடாது, அன்னைக்கு பார்த்து நகம் வெட்டுறது, இந்த முடி வெட்டுறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது என்றால் இவையெல்லாம் அங்கஹீனம் செய்து கொள்வதற்கு ஒரு சமம். எனவேதான் பெரியவர்கள் அந்த நகம் வெட்டுறது, முடி வெட்டுறது அந்த நாளில் செய்யக்கூடாது சொல்லியுள்ளார்கள். ஆஸ்பத்திரிக்கு செல்வது, ஆப்ரேஷன் செய்து கொள்வதெல்லாம் அன்றைய தினம் வைத்துக் கொள்ளக்கூடாது. எனவே ஜென்ம நட்சத்திரத்தில் இவையெல்லாம் செய்யலாம், இவையெல்லாம் செய்யக்கூடாது என்று சில விதிமுறைகள் உள்ளன. அதை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. மங்களானி.